மனு குலத்தை தேவன் உண்டாக்கின பொழுது ஆதியாகமம் 1:27-28 சொல்கிறது, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாராம். அடுத்து என்ன செய்தார்? அவர்களை ஆசீர்வதித்தார், மனதார ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்றார். ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னொரு வேடிக்கையை பாருங்கள். உபாகமம் 10:8 வாசித்து பாருங்கள். தேவன் 12 கோத்திரங்களுக்குள் லேவி கோத்திரத்தாரை தனக்கென்று தெரிந்து கொண்டாராம். அவர்களுக்கு 3 முக்கியமான வேலை கொடுத்தார். முதல் வேலை, அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது. இரண்டாவது, உடன்படிக்கை பெட்டி இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய ஊழியத்தை செய்வது, ஆசாரிய முறைமையை செய்வது. 2 நல்ல வேலை. 3வது வேலை என்ன தெரியுமா? தன் ஜனங்களை ஆசீர்வதிப்பது. அதுவும் ஒரு முக்கியமான வேலை அவர்களுக்கு. தேவன் சொல்கிறார், முதல் 2 வேலையை மட்டும் பார்த்தா போதாதப்பா, இந்த முக்கியமான வேலையும் செய்யுங்க. என் ஜனங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள மறந்துடாதீங்க. அமெரிக்காவுக்கு நான் போயிருந்தேன், கனடாவுக்கு போயிருந்தேன். தினமும் போனில் இந்தியாவில் இருந்து மக்கள் போன் பண்ணி கொண்டே இருப்பார்கள். பிரதர், என் பேரன் இங்க படிக்கிறான், அவனை கூப்பிட்டு போன்லயாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருங்க. என் பேத்திக்கு அங்க ஆபரேஷன் நடக்குது, எப்படியாவது ஆஸ்பத்திரியை கூப்பிட்டு எப்படியாவது ஒரு ஜபம் பண்ணிருங்க, ஆசீர்வாதம் பண்ணிருங்க. அது போலதான் தேவனும் இங்க சொல்கிறார். எப்போ உங்களை ஆசாரிய ஊழியத்திற்கு அழைச்சிருக்க, உண்மைதான், அதெல்லாம் செய்யுங்க. ஆனா என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மறந்துடாதீங்க. I want them to be blessed. எண்ணாகமம் 6:23-27 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவன் சொல்கிறார், ஆரோன், இறுதியில் என் மக்களை ஆசீர்வதி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகப்பிரகாசத்தை உன்மேல் வீசச் செய்து உன்மேல் கிருபையா இருக்க கடவர். உனக்கு சமாதானம் தரக்கடவர் என்று சொல். இவ்விதமாய் என் நாமத்தை நீ கூறி அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம் தேவன் ஆசீர்வதிக்கும் தேவன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இந்த தேவன் மனிதனாய் பூமியில் இறங்கி வந்தார். அப்பொழுது எப்படி நடந்து கொண்டார்? மார்க் 6:41 வாசித்து பாருங்கள். அவர் கையில் கொடுக்கப்பட்ட அப்பத்தை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:29 அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார். மார்க் 10:16 குழந்தைகளை கொடுத்தார்கள், அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார், அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். சிலரிடம் நான் கேட்கும் ஒரு கேள்வி, இயேசு செய்த கடைசி காரியம் என்ன? திரு திரு என்று முழிப்பார்கள். லூக்கா 24:50-51 இயேசு உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் வந்த பொழுது தன் சீடர்களை அழைத்தார், தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். 51வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே மேகம் இறங்கியது. அப்போஸ்தலர் 1:9 சொல்லுகிறது போல அவரை பிரித்து எடுத்துக்கொண்டு போனது. ஏன் மேகம் வந்தது தெரியுமா? இல்லையானால் அவர் ஆசீர்வதிப்பதை நிறுத்தியே இருக்க மாட்டார். சிலர் என் வீட்டிற்கு வருவார்கள், எப்படியாவது பிரதரை பார்க்க வேண்டும் என்று சண்டை போட்டுக்கொண்டு. காரணம் என்ன தெரியுமா? பிரதர் தனியா போன 1 மணி நேரம் பேசலாம் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். சரி, ஜபம் பண்ணி முடித்த பிறகும் பேசுவார்கள். பிறகு வாசல்ல போய் குட் பை சொல்லும் பொழுது பேசுவார்கள். கார்ல ஏறும் பொழுது பேசுவாள். 2 மணி நேரம் போய்விடும். என் அருள்நாதர் இயேசுவும் அப்படித்தான். ஒவ்வொருத்தரையும் யோவான் ஆசீர்வதிச்சார், யாக்கோபு ஆசீர்வதிச்சார், மத்தேயு ஆசீர்வதிச்சார். மேகம் பார்த்துக்கிட்டே இருந்தது, மேல இருந்து தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தது. என்ன இவர் வரவே மாட்டார் போல் இருக்க, ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கிறாரே தவிர வரமாட்டார் போல இருக்க என்று சொல்லி மேகத்தை அனுப்பினார், அழைத்து கொண்டு போனார். அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம். ஆசீர்வதிக்கும் தேவன், உங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் இன்றிரவு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் வேத பாடகமாக வாசிக்க கேட்டோம். அதில் அவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரா? 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை
நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவது அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆபிராம் என்ற பெயருக்கு அர்த்தம் உயர்வான தகப்பன், கனத்திற்குரிய தகப்பன், நல்ல தகப்பன். ஆனால் தேவன் சொன்னார், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4:5, ஆபிராம், இனி உன் பெயர் ஆபிராம் என்று சொல்லப்படுவதில்லை, நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய், நீ இனி ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறுவாய் என்றார். தாவீது அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் நடந்தான் என்று அப்போஸ்தலர் 13:22 சொல்கிறது. ஆகவே 2 சாமுவேல் 7:9 தாவீதோடு பேசினார், தாவீது, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்த போகிறேன், உனக்கு ஒரு பெரிய பெயரை நான் உண்டாக்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்படியே செய்தார். யாக்கோபை பாருங்கள், ஆதியாகமம் 32:26 முதல் 28 வரை வாசித்து பாருங்கள். தேவன் அவனுக்கு தரிசனமானார் ஒரு தூதன் ரூபமாக. யாக்கோபு நினைத்தான் இதுதான் சமயம் என்று. அவரை இறுக பற்றி கொண்டார். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 சொல்லுகிறது, அவன் கெஞ்சி 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 அழுதானான், அழுது கெஞ்சினான் என்று எழுதியிருக்கிறது. என்ன கெஞ்சினான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். I will not leave you unless you bless me. தேவன் கேட்டார், உன் பெயர் என்னப்பா? என் பெயர் யாக்கோபு. யாக்கோபு என்பதற்கு எத்தன் என்று பொருளா? தேவன் அவனை பார்த்து சொன்னார், இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படுவதில்லை, இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறேன். இஸ்ரவேல் என்பதற்கு தேவ பிரபு, Prince with God. You are no more a cheater, no more a deceiver. My son Jacob, you are going to be a prince with me. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு ஒரு பெரிய பெயரை உண்டாக்குவேன் என்று சொன்னார். உண்டாக்கினார். மனம் கலங்காதிருங்க. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குல தெய்வமாக, எதே தெய்வமாக கொண்டிருப்பது கீழே போவதற்கல்ல. Not to sink, but to be proud. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 நம்மை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். அவனை ஒரு இளவரசனாக மாற்றினார் தேவ பிரபு. நாமோ அரசர்களாக தேவனால் மாற்றப்பட்டு இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 சொல்லுகிறது, அவரோடு கூட உன்னதத்திலே ராஜாக்களை போல நாம் உட்கார்ந்து இருக்கிறோமா? இதை குறித்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுதும் பொழுது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமான ஆசாரிய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள், அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். மனம் கலங்காதிருங்கள். என்று நாம் அருள்நாதரை தேடி சிலுவையிலே வருகிறோமோ, யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அருள்நாதரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ நம்முடைய கரங்களை உயர்த்துகிறோம். ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ள ஐயா, நான் பாவி என்று சொல்கிறோம். சின்ன ஜபம்தான், நடப்பதோ பெரிய காரியம். வானத்திலே தேவன் நம்முடைய பெயரை எழுதி கொள்கிற, அவசரமா எழுதுகிறார். இன்றைக்கு தினகரன் தன் வாழ்க்கையை தந்திருக்கிறான் அப்பா, இன்று முதல் நான் அவனுக்கு அப்பா, நான் தான் அவனுக்கு எல்லாம், அவனை பாதுகாக்க வேண்டும் என்று கவனமா எழுதி வைத்துக் கொள்கிறாரா? ஆகவே தான் தேவன் சொன்னார், லூக்கா 10:20 இயேசு சொன்னார், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக நீங்கள் பரவசப்படுங்கள், களி கூறுங்கள் என்று சொன்னார். உலக வாழ்க்கையில் பெரிய மனிதர்களை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:7, நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பெயரோ அழியும். எரேமியா 17:13 பாருங்கள், துன்மார்க்கருடைய பெயர், தேவனை மறக்கிறவருடைய பெயர் புழுதியில் எழுதப்படும்.